கும்பம் ராசிக்காரர்களே, எனக்கு அபாரமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். கும்பம் ராசி கும்பம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எல்லோரும் 2024ஆம் ஆண்டு நவகிரகங்களின் அற்புதமான அதிர்ஷ்ட பலன்களை பெறாமல் இருக்க முடியாது. 2024ஆம் வருடம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவைகள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். 2024ஆம் வருஷத்தில் நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானமாகவும் வெற்றிஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் குருபகவான் அமர்ந்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியின் போது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 3லிருந்து 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 4ஆம் இடம் என்பது சுகம்ஸ்தானம். குருபகவான் ஏப்ரல் மாதத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி ராசியின் அதிபதி சனிபகவான் ஜென்மராசியில் ஆட்சிபலம் பெற்றிருப்பது ஒருவிதமான யோகம் என்றாலும் சனி ஜென்மராசியில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக ஜென்மசனியாக அமர்ந்திருப்பதால் சற்று கவனம் அதிகமாக தேவை. அதேபோல் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுவின் அமைப்பும் சாதகம் அற்று இருக்கிறது. ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலும் மோட்சகாரகனான ஞானக்காரர்களான கேது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் இருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை தெளிவாக இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக வருடத்தின் முற்பகுதியில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கும்பம் ராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வருடம் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக உண்டு என்கின்ற வகையில் 2024ஆம் ஆண்டு இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் குரு புதன் சுக்கிரன் சந்திரன் சூரியன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சனியும் இந்த ஆண்டில் வக்கிரகதியில் திரும்புகிறார். ராகுகேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நமக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் நிறைந்த விஷயங்களாக எவைகள் என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய தங்கத்தையோ வைரத்தையோ பணத்தையோ பொருளையோ எடுக்கும்போது அடுத்தவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார். பார்த்தவர்கள் ஏதேனும் விசாரித்தால் மேலும் மேலும் அவமானம் அதிகரிக்கும். ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும். அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அதுபோலதான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வைகளால் சில சமயங்களில் சிரமங்களும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக பாய்கிறது என்று நினைத்தால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும். அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மேல் அதிகாரிகள் தவறு நடக்காமலிருக்க பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். அதிகாரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்வது கடினம். ஆனால் நாம் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் தவறு என்பதே ஏற்படாது. அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது படக்கூடிய இந்த நேரங்களை தவிர்க்க முடியாது. எனவே நல்லதே நடக்கும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும். ஆனால் ஒரு குழந்தை வழுக்கி விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம். ஆனால் சற்று தூரத்தில் இருந்தால் அந்த நிகழ்வை தடுக்க முடியாது. அதேபோன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலிமையான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆக நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷராசியிலிருந்து விலகி குருபகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி மனையான ரிஷபராசிக்குள் குரு நுழைகிறார். இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் குருவின் சஞ்சார அமைப்புகளாலும் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனெனில் குரு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆனால் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான நன்மைகளை குருபகவான் அள்ளித்தருவார். மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர விதி.
குறு பார்வை மிகப்பெரிய அளவில் பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக செயல்படக்கூடிய சனிபகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சிபலம் பெற்று வலிமையாக கும்பம் மனையில் பயணிக்கிறார். சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார். சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பது பல விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக அமைகிறது. எனவே சனியின் அமைப்பால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு தனது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் பயணிக்கிறார்கள். ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் ராகுகேதுக்களால் நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு கருதப்படுகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் ரிஷபம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிப்பார்கள். இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களான சுக்கிரன் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் 1லிருந்து 12ஆம் வீடு வரை மாறுதல் அடைந்து எல்லா ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் சற்று சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. எனவே தன்னம்பிக்கையுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு இனிதான காலகட்டமாக இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இந்த ஆண்டில் கிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலைகள் பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள பாசத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் மிக அபரிவிகமாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். பல்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதே சமயத்தில் நிதிரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனம் தேவை. பணரீதியாக பெருங்கொண்ட பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளிலும் செயல்பட வேண்டும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டாலும் கூட கும்பம் ராசிக்காரர்கள் அந்த பணியை செம்மையாக நேர்த்தியாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்கு என நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த தருணத்தில் சொகுசு சுற்றுலாக்கள் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக ராசியின் அதிபதி ஜென்மம் ராசியில் வீற்றிருந்தாலும் உங்களது வேலையின் மீது உள்ள உங்களுடைய அதீத விசுவாசம் உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் பணிபுரிந்தாலும் அவர்களும் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து பதுங்க முடியாது. எனவே அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். நேர்வழியில் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஜென்மராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அபரித பலன்களையும் நிச்சயமாக உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனிபகவான் கொடுப்பார். வருடத்தின் பிற்பகுதியில் குருபகவான் வலுவாக சுகம்ஸ்தானத்தில் அமர்வதால் கலைத்துறையில் உள்ளவர்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறை பொதுவாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. அனைத்து விதமான தேர்தல் வெற்றி மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டிய நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வதால் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. பெண்மணிகள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள் குழப்பங்கள் போன்ற அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் குருபகவான் சுகம்ஸ்தானத்தில் நுழைகின்றார். பொதுவாகவே இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நிம்மதியான தூக்கம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது.
ஏனெனில் ஜென்மராசியில் சனி அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நீதிமானாக இருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இனிமையான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடனும் இருந்தால் அதிக நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை.